எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருந்துதான் நாம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வந்து வருகிறோம். இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மை. கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம், கிறிஸ்தவ விசுவாசத்தை சார்ந்து இருக்கிறோம். இது நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா, நாங்க கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு ரிலிஜியனுக்குள்ளாக பொதுவா நம்ம அடையாளப்படுத்தப்படுகிறோம். அந்த ஒரு அடையாளத்தை நம்ம சுமந்து தெரிகிறோம். இப்படி இது கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் இருக்கு அப்படின்றத, நம்முடைய விசுவாசம் என்ன, நம்ம எதை நம்புறோம், எதை நம்ம பின்பற்றுகிறோம், நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்மளுடைய போற வழி என்ன, நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி நம்ம போகணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டி அமைக்கணும், எதன் அடிப்படையில் நாம் கட்டி அமைக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த நிருபத்துல நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 வாரத்துக்கு மேல நம்ம போய்கிட்டு இருக்குது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனாலும் இதனுடைய அந்த கோர் சத்தியமே இங்கதான் ஆரம்பிக்குது. எங்கன்னா கரெக்டா 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை விவரிக்கிறாரு. என்ன சொல்றாரு, நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இல்லாமல், அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபையில புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ்கிற நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் நம்மளுடைய ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். இப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதை நம்ம கண்டினியூ பண்ணணும், எதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்ற ஒரு தெளிவை இந்த நிருபம் அந்த எபிரேயர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வருது. அதுலயும் குறிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னும் பொழுது கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு காரியங்களை ஏற்படுத்திட்டு வரும் பொழுது அதுல ஏதோ ஒரு குளறுபடியாகி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகி அது சரியா வராது, இனிமே இதை கொண்டு போனா நமக்கு சரியா வராது அப்படின்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவோம் அப்படின்றதுதான் புதிய உடன்படிக்கை அப்படின்ற கண்ணோட்டத்தை நம்ம எப்போதுமே வச்சுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மாறாதவர். அவர் ஒரு நாளும் அவருடைய நோக்கங்கள்ல இருந்து மாற போறது கிடையாது. அவர் ஒண்ணு செஞ்சு அது தப்பா போய் அது வேற ஒண்ணு செய்யற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அவர் நோக்கம்ன்றது ஒண்ணுதான். அது இந்த சத்தியம் நமக்கு எங்க அதிகமா ஆழமா நமக்கு அது உறுதிப்படுத்துதுன்னா, இந்த எபிரேய நிருபம் நமக்கு அதை உறுதிப்படுத்துது. ஏன்னா புதிய உடன்படிக்கையின் சபை எப்படி வாழணும், இந்த புதிய உடன்படிக்கையின் சபையின் விசுவாசம் என்ன, அவர்கள் எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு யாக்கோபுடைய தலைமையில ஒரு எருசலேம் சங்கம் கூடி சில காரியங்களை முடிவு பண்ணாங்க. விருத்த சேதனம் போன்ற காரியங்களை நம்ம பின்பற்ற தேவையில்ல, சில காரியங்களை நம்ம பின்பற்றலாம், அந்த யூத மதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம நம்ம அந்த லெகசியை ஃபாலோ பண்ணலாம், சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு சங்கமே கூடி என்ன பண்றாங்க, அதை ஒரு தீர்மானம் போட்டு இது பண்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ வேண்டிய நமக்கு சத்தியம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா, பழைய ஏற்பாடின் காலம். நம்ம நினைக்கிற ஒளிந்து போன, அழிந்து போன, மறைந்து போன பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலிருந்து நமக்கு வருது. அப்ப ஒரு சத்தியம் நமக்கு நல்லா புரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மாறாதவர், அவருடைய திட்டம் மாறாதது. அப்ப இந்த ஒரே திட்டத்தை அங்க ஏன் பழைய ஏற்பாடு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, அது மனிதனுடைய பாவ நிலைய, மனிதனுடைய இயலாமையை காமிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை பத்தி விளக்கும் பொழுது அது 10 கட்டளைகளை கொடுத்து, இந்த 10 கட்டளை நீ கடைபிடிச்சிட்டீன்னா நீ என்னை அணுகலாம் அப்படின்னு சொல்றதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம் இருந்தா கூட, ஆனா கர்த்தரோட நோக்கம் அது கிடையாது. என்னன்னா, அந்த 10 கட்டளைய செய்ய முயற்சி செய்யும் பொழுது மனுஷன் தன்னுடைய பாவ நிலையை உணர்வான். இதை என்னால ஃபாலோ பண்ண முடியல, இதை என்னால பின்பற்ற முடியல, இது என்னால தொடர்ந்து கொண்டு போக முடியல அப்படின்னும் பொழுது, ஆண்டவரே நீர் நீர் தான் சிறந்தவர், நீர் தான் பெரியவர், நீர் தான் எனக்கு ரட்சிக்க வல்லவர், என்னுடைய எந்த கிரியையும் என்னை ரட்சிக்க முடியாது, என்னுடைய எந்த நற்செயல்களும் என்னை ரட்சிக்க முடியாது, நான் கொடுக்கிற எந்த காணிக்கைகளும் என்னை ரட்சிக்க முடியாது, நான் செலுத்துகிற எந்த பலிகளும் ரட்சிக்கப்பட முடியாது, என்னை ரட்சிக்க முடியாது, நீர் என்னை ரட்சித்தால் மாத்திரம் தான் நான் ரட்சிப்பு எனக்கு அப்படின்றத உணரணுன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, அதை காமிச்சு கொடுக்குறாரு.
அதை செய்யறாரு. இப்ப எப்படி ஒரு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நல்லா ஒரு பிசிக்ஸ்ல ஒரு பெரிய தியரியை கொண்டு போயிட்டு வச்சு 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி தருவோமான்னு கேட்டா கண்டிப்பா செய்ய மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு இதை செய்ய மாட்டோம். ஆனா சொல்லி தருவோம். எப்பனா அது ஒரு சர்டன் ஏஜ் வரணும், அது பக்குவம் அடையணும், அது வளரணும், அது புரிந்து கொள்ற அளவு இருக்கணும், அதுக்கான பேசிக்ஸ் தெரியணும். இல்ல இப்போ பெரிய ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலால நம்பர்ஸ் லெட்டர்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எது நம்பர்ஸ் எதுன்னு தெரியணும். இல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சா தானே கடைசியில ஃபார்முலா வரைக்கும் போக முடியும். அப்ப அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த பேசிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பழைய ஏற்பாடுன்றது அது மாதிரி தான். ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏ ஃபார் ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள காமிச்சு இந்த பார் ஆப்பிள் அப்படின்னு காமிக்கிறோம். இல்ல படம் காமிக்கிற மாதிரி மனுஷனுடைய பாவ நிலைய படம் போட்டு காமிக்கிறாரு. பலி செலுத்தி பலி ரத்தம் சிந்தப்படும் பொழுது மிருகம் ரத்தம் சிந்தப்படும் போது எனக்கு பதிலா அது கிடக்குது. எனக்கு பதிலாய் அது மரிச்சிருக்கு. என்னுடைய ரத்தத்திற்கு பதிலாய் அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்றத படம் பார்த்து கதை புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப ஆனா அவங்களுடைய கண்ணோட்டம் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறிடுச்சுன்னா, இதெல்லாம் செஞ்சா நம்ம கடவுளை பிரியப்படுத்திடலாம் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு, என்ன 10 தான் இருக்குது, 10 பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 360 கட்டளைகளை மாற்றிக்கிட்டாங்க. ஸ்கெச்சஸ் ஆஃப் ஜூவிஷ் லைஃப்ல இதை நம்ம படிக்கிறோம். அப்ப அவங்க பல்வேறு அந்த 10 கட்டளையே கடினமாக்கி அதை எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி அதனுடைய நோக்கத்தையே விட்டுட்டு சிலுவையை புடிச்சுக்கிட்டு இயேசுவை விட்ட கதையா விட்டாங்க இவங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்த இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஆசிரியர் விளக்குறாரு, என்ன சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்ட்டு எங்க எழுதியிருக்கு, ஆபகு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல தீர்க்கதரிசி சொன்ன அந்த வசனத்தை கோட் பண்ணி, இப்ப புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ்கின்ற நீங்க விசுவாசத்தினால மாத்திரம்தான் பிழைக்க முடியும். ஏன்னா நீங்க நீதிமான்களா மாற்றப்பட்டிருக்கீங்க. நீதிமான்களா வாழல, நீதிமான்களா ஆயிரல. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நாம நீதிமான்களா மாறுறதுக்கு எந்த நற்கிரியைகளும் நம்மள நீதிமான்களா மாத்தல. கர்த்தர் நம்மளை நீதிமான்களா மாற்றினதுனால நம்ம நீதியின் கிரியைகளை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நான் நீதிமானா வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, அதற்கான பலன் இருக்கு, அதற்கான சத்துவம் இருக்கு. ஏன்னா நான் நீதிமான், அதனால நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தணும். சரியா? இப்ப நான் எந்த நீதியின் கிரியைகளின் அடிப்படையில செஞ்சுதான் இந்த ஸ்லாக்கியத்தை நானு பெற்றுக்கொள்ளல. இதுதான் கிறிஸ்தவ உபதேசம், கிறிஸ்தவ சத்தியம் தான். எந்த நற்கிரியைகளை செஞ்சோ ஏதோ எந்த கிரியைகளோ அது எதுவானா இருந்துட்டு போகுது. கர்த்தருடைய சமூகத்துல நாம செய்கிற கிரியைகளா கூட இருந்துட்டு போகுது, கர்த்தருக்காக நம்ம செய்கிற காரியங்களா இருந்துட்டு போகுது. எதுவா இருந்தாலும் நம்மளை நீதிமானா மாற்றாது. எதுவுமே நம்மளை கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நீதியை நமக்கு கொடுக்காது. அதான் அந்த பழைய தேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 செஞ்சுரிஸ்க்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். என்னன்னா எல்லாருமே கூடி இருப்பாங்க. அப்ப இந்த ஓப்ரா ஹால்ன்ற மாதிரிலாம் இருக்கும். அங்க லைவ் மியூசிஷியன்ஸ் அங்க இசை வாசிப்பாங்க. இங்க ஒரு பெரிய நாடகம் போகும். அதுல ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவர் என்னன்னா அந்த ஃபுல்லத்தையும் ஆர்கனைஸ் பண்றது அவர் தான். அவரே அதுல கதாநாயகனா அவரே நடிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கடைசி தான் வருவார். அதாவது அவருடைய அந்த கதையை பார்க்கறதுக்கு மல்டி மில்லியனர்ஸ் அன்னைக்கு இருந்த மிக செல்வந்தர்கள்ல இருந்து பாமரர்கள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தியேட்டர்ஸ்ல இருந்து காத்து இருந்து அவருடைய நாடகத்தை பார்ப்பாங்களாம். நான் சொல்றது ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்படி இருக்கும்போது லைவ்ல நடக்கும். எல்லா மியூசிக்ல இருந்து எல்லாமே லைவ்ல நடக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டென்ஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே கொண்டு போவார். டென்ஷனை கொண்டு போய் இந்த லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் நிறைய தெரியும் நினைக்கிறேன். டென்ஷனை கொண்டு போயிட்டு கடைசியில இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியாது. ஒருத்தனால இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியாது. இதை சரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட், அந்த கதையில இருக்கிற அந்த கதாபாத்திரத்தினால அதை செய்யவே முடியாதுன்னு சொல்லும் பொழுது, இவர் இந்த டைரக்டர் அவரே ஹீரோ, அவர் ஒரு ரோப்ல கயிறை கட்டி மேல ஒரு தூதன் மாதிரி இறங்கி அந்த பிரச்சனைய சரி செய்வாரு. இது ஒரு இதை பாக்குறதுக்கு இவர் அந்த ரோப்ல கயிறு கட்டி ஒரு தேவதூதன் மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறத பாக்குறதுக்கு அன்னைக்கு ஜனங்க அவளை கூடினாங்க. அது ஒரு ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா டென்ஷன் பில்ட் பண்றாரு. என்ன டென்ஷன்? இதை ஒருத்தரும் செய்ய முடியாது, இதை ஒருத்தரும் தீர்க்க வைக்க முடியாது அப்படின்ற டென்ஷன் அங்க பில்ட் பண்றாரு. இங்க ரோமர்கள் நிருபத்துல முதல் 3 அதிகாரங்களை பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு. எப்படி டென்ஷனை பில்ட் பண்றாருன்னா, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்ப யாருமே நன்மை செய்ய முடியாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. எல்லாருமே கெட்டு போயிட்டான், எவனாலும் நன்மை செய்ய முடியாதுன்ட்டு இப்ப யாராலையுமே ஒன்னும் பண்ண முடியாதுன்றதை காமிச்சிட்டு இப்ப சொல்றாரு,
23ஆம் வசனத்துல இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். இப்போ உங்களை நீதிமான்களா கர்த்தர் மாற்றுறாரு அப்படின்ற அந்த பிக்சரை காமிக்கிறார். அப்ப நாம நீதிமான்களா மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினாலதான் நீதிமான்களா நாம மாற்றப்பட்டிருக்கிற நாம பிழைக்க முடியும். நம்முடைய வாழ்வே எதன் அடிப்படையில் இருக்கணும்? விசுவாசத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். இதுதான் பிரைமரி, இதான் பேசிக், இதான் அடிப்படை, இதான் அஸ்திபாரம். நம்மளுடைய எல்லா காரியங்களும் விசுவாசத்தின் அடிப்படையில நாம செயல்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஏன்னா நாம விசுவாசிக்கிறது நம்முடைய தேவனை, நம்முடைய கர்த்தரை விசுவாசிக்கிறோம். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்தவரை நாம விசுவாசிக்கிறோம். நமக்கு தேவை ஒரு 5 ரூபா காரியமா இருந்தாலும் சரி, அது 5000 ரூபா காரியமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் இது எளிது, இது கொஞ்சம் கடினம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ரொம்ப எளிதுதான். அவருடைய ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சிந்திக்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறீங்க, உங்க வாழ்க்கையில அது நடக்கணும், நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கறீங்க. அது உங்களுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில அது மிக பெருசா இருக்கலாம், சவால் மிக்கதா இருக்கலாம், தகுதிக்கு மீறினது கூட நீங்க யோசிக்கலாம். இல்ல நீங்க அதை செய்ய விரும்புறீங்கன்னு மற்றவங்க கேள்விப்படும் பொழுது நம்மள அதை குற்ற கூட படுத்தலாம். நீ உன் தகுதிக்கு மீறி நீ யோசிக்கிற, நீ அளவுக்கு அதிகமா யோசிக்கிற, இப்படி என்ன வேணா சொல்லிட்டு போலாம். ஆனா ஜஸ்ட் அந்த காரியத்தை கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு எளிதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புகிற எந்த நன்மையா இருந்தாலும் சரி, கர்த்தர் காணும்படியாக நீங்க காணணும். அந்த காரியம் உங்களுக்கு அதாவது எப்படி இருக்கக்கூடாது, எது கர்த்தருடைய சித்தம்ன்றது ரொம்ப சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதிர்பார்க்கிறோம், சில காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம், சில காரியங்களை விரும்புறோம், அது கர்த்தருடைய சித்தமா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 இருக்குதா? இது 3 அங்க வெளிப்படுதா? நம்முடைய மாம்சத்தின் இச்சைனால நம்ம விரும்புகிறோமா, இல்ல நம்ம கண்கள் விரும்பினதுனால இவன் வாங்கிட்டான் நான் வாங்குறேன் அப்படின்றதுனால வாங்குறோமா, இல்ல ஜீவனத்தின் பெருமை, அவன்லாம் அதை செஞ்சுட்டான் நானும் வாழ்க்கையில செஞ்சு காமிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி செய்யறோமா அப்படின்றத நோக்கத்துல இருக்கக்கூடாது. நமக்கு அது தேவையானதா இருக்கணும், அது கர்த்தருடைய நாம மகிமையா இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை செய்யலாம். இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினாலதான் முதலாம் மனிதர்கள் தோற்று போனார்கள். அவங்க மாம்சத்தின் இச்சை வெளிப்பட்டுச்சு. அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த கனியை பார்க்கும் பொழுது அவர்கள் கண்களின் இச்சை அங்க வெளிப்பட்டுச்சு, அவர்கள் ஜீவனத்தின் பெருமை அங்க வெளிப்பட்டுச்சு. நீங்கள் புசிக்கும் நாளிலே தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு காரியம் அங்க வெளிப்பட்டுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அதை செஞ்சாங்க. இதே காரியம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அவர் சோதனைக்கு உட்படும் பொழுது பிசாசானவன் அவருக்கு அவருடைய மாம்சத்தின் நிச்சயை காமிக்கிறான், கண்களின் நிச்சயை காமிக்கிறான். மாம்சத்தின் நிச்சயம் பொழுது அப்பத்தை கொடுத்து இதை புசிச்சு சாப்பிடுங்க அப்படின்ற சொல்றான், அதை ரிஜெக்ட் பண்றாரு. கண்களின் நிச்சயை காமிக்கிறான், ஃபுல்லத்தையும் எல்லாத்தையும் இது பண்றான், காமிச்சிடான். இப்படி அவர் ஜீவனத்தின் பெருமையை காமிக்கிறான், என்னை தாழ படியும், இது எல்லாத்தையும் உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப எப்படியாவது இந்த 3 காரியங்களை நம்ம ஜெயிக்கணும் விரும்புறோம். இதுக்கு நம்மளால ஜெயிக்க முடியும்ன்ற உறுதி ஏற்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் மறுபடியும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு மனுஷகுமாரனாக தான் செய்தார். அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதே ஒரு மனுஷகுமாரன் தான் அவர் அடையாளப்படுத்துறார். ஆனா அவர் தேவகுமாரன், அவர் திரித்துவத்தின் 2ஆம் நபர், இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அவர் இந்த பூமியில நடப்பிச்ச எல்லா காரியங்களும் ஒரு மனுஷனா தான் செய்யறாரு. ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யறாரு. அப்ப இது இப்ப சொல்றேன், எனக்கே அது நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கு சொல்றேன் நானு. ஆனா எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பிராக்ஷன்ல கடல்ல நடந்து போயிட்டாரு, ஆனா நம்மளால நடக்க முடியுமான்னு கேட்டா முடியும்ன்றதுதான் வேதம் நமக்கு கொடுக்குற சத்தியம். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிணியாளிகளை சுத்தமாக்குறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு. இவ்வளவு அற்புதங்களும் ஒரு மனுஷனுக்குரிய அதிகாரத்தோட தான் அவர் செய்யறாருன்றதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதான் என்னை விசுவாசிப்பவன் நான் செய்யறதை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்ட்டு வேதவசனம் நமக்கு சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியமா இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்ப்பா இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும், ஜெயமாய் மாறும். அதுதான் இங்க காமிக்கிறாரு. இந்த சத்தியம்ன்றது பழைய ஏற்பாடின் சத்தியம். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான் அப்படின்றது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்ட சத்தியம். அதுதான் நம்ம அங்க வாசிக்கிறோம். நீங்க ரோமர்களை நிறுவனம் 4ஆம் அதிகாரத்துல இந்த விசுவாச மார்க்கத்தை குறித்து, விசுவாசத்தினால வாழ்கின்ற வாழ்க்கையை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவர் 2 உதாரணத்தை காமிக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் எழுதும்போது 2 உதாரணத்தை காமிக்கிறாரு. நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிறோம். 1 ஆபிரகாம், 2வது தாவீது. இவங்க 2 பேருமே பழைய ஏற்பாடு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. அதாவது அவங்க
தங்களுடைய ரட்சிப்பை நியாயப்பிரமாணம் இல்லாம அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. நியாயப்பிரமாணம் காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்த ஆபிரகாம உதாரணமாக காமிக்கிறாரு. இன்னொன்னு நியாயப்பிரமாண காலகட்டத்துல வாழ்ந்த தாவீதை காமிக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படணும்னா தாவீது கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா அவரு விபச்சாரம், அதாவது வேசித்தனம், அப்புறம் கொலை அப்படின்ற 2 மிக முக்கிய மன்னிக்கப்படாத பாவத்திற்கு உள்ளாகிறாரு. ஆனாலும் அவரு நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் இல்லாமலே அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்க போறாரு. இதுவே என்ன பண்ணுது, இந்த பழைய உடன்படிக்கைன்றது வேற, புதிய உடன்படிக்கைன்றது வேற அப்படின்ற தாட்ஸை, அந்த ஒரு கருத்தை நமக்கு சுக்குநூறா உடைச்சிருது. ஏன்னா பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் எப்படின்னா நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நம்மளுடைய தெளிவுக்காக சொல்லப்பட்ட காரியங்களை தவிர மற்றபடி இது டோட்டலா வேற, இது வேற அது வேறன்ட்டு என்னைக்குமே எங்கேயுமே நம்ம நினைச்சிடக்கூடாது. கடவுள் ஒன்று செய்ய போய் அது ஃபெயிலியர் ஆகி போயிட்டு வேற ஒன்று செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி என்னைக்குமே நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப இந்த இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கிற சத்தியத்தின்படி இந்த 11ஆம் அதிகாரத்துல சில உதாரணங்களை காமிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா உதாரணத்தையும் காமிக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் ஆத்மா பிரியமாயிராது என்கிறாருன்னு சொல்லிட்டு, இப்ப நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவராயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு விசுவாசத்தின் முன் மாதிரிகளை காமிக்கிறாரு. இந்த இப்ப நம்ம பார்க்கிற மனிதர்கள் பல்வேறு காலகட்டத்துல, பல்வேறு நிலைகள்ல, பல்வேறு சூழ்நிலைகள்ல, பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில, பல்வேறு போராட்டத்தின் மத்தியில, பல்வேறு சவால்கள் மத்தியில, பல்வேறு தேவைகள் மத்தியில அவங்க தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் தங்களுடைய வாழ்வை காத்து கொண்டாங்க. விசுவாசத்தின் மூலமாய் நற்வாழ்வை அடைஞ்சாங்க. விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்கள் மீது வைத்த இந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அவங்க நிறைவேற்றினாங்க. இப்படிப்பட்ட உதாரணங்களை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நிச்சயமாய் நடைபெறும். அதற்கு என்ன ஒரே ஒரு வழினா விசுவாசம் தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். எப்படின்னா அதுதான் இந்த உதாரணங்களை பார்த்துக்கிட்டே வரும். முதலாவது ஆபேல பார்த்தோம். அதாவது கிரியேஷன்ல இருந்தே அவர் சொல்றாரு விசுவாசத்தின் மூலமா எப்படி நடந்துச்சுன்றதை கிரியேஷன்ல இருந்தே காமிச்சு கொடுக்குறாரு. அடுத்தது ஆபேலுடைய விசுவாசத்தை பார்த்தோம். அப்புறம் ஏனோக்குடைய விசுவாசத்தை பார்த்தோம். கடந்த வாரத்துல நோவாவின் விசுவாசத்தை பார்த்தோம். இப்ப 8ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு லாங் பேசேஜ் இந்த விசுவாசத்தை குறித்து விளக்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுலயே ரொம்ப லாங் பேசேஜ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணது ஒருத்தருக்குன்னா அது ஆபிரகாமுக்கு தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச மார்க்கத்தின் தகப்பன்ட்டு ஆபிரகாமா தான் நம்ம அழைக்கிறோம். அதனால ஒரு லாங் பேசேஜை கொடுத்து இங்க இவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிட்டத்தட்ட நம்ம இந்த செய்திக்கு முன்னாடி ஒரு 2-3 டாபிக் முன்னாடி ஃபெய்த் 4 ஸ்டேஜஸ், விசுவாசத்தின் 4 படிநிலைகள்ன்ட்டு இதே 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 வாரம் 42 வாரம் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம 42 வாரம் இந்த வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபெய்த்தோட 4 ஸ்டேஜஸ், விசுவாசத்தின் 4 நிலைகள், அதனுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சு, அதுல எப்படி நடந்தாங்க, எப்படி அற்புதங்களை எதிர்பார்த்தாங்க, எப்படி சோதனைகளை ஜெயித்தாங்க அப்படின்ற காரியங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பியும் அந்த 40 காரியங்களை திருப்பி நாம பார்த்துட்டு போனா ரொம்ப ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கேன். நம்ம அடுத்தடுத்து பார்க்கறதுனால ஜஸ்ட் அது ஞாபகம் வச்சிருப்பீங்கன்ற என்னுடைய விசுவாசத்துல நான் இதை நான் சுருக்கமா முடிக்கிறேன். இப்ப ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் ஒவ்வொன்றத்தையும் காமிக்கிற மாதிரி இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னத்தை காமிக்குதுன்னா நமக்கான முன்மாதிரியா இருக்கு. நமக்கு ஒரு முன்மாதிரியான விசுவாசத்தை ஆபிரகாம் காமிக்கிறாரு. அவருடைய விசுவாசம் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரிய ஏற்படுத்துது. அப்ப இந்த விசுவாசத்தினாலே நாம தேவனை அணுகுகிறோம், தேவனை பிரியப்படுத்துகிறோம், தேவனை சார்ந்து வாழுகிறோம், தேவனோடு ஒப்புரவாகிறோம், சரியான உறவுல நாம இருக்கிறோம், தேவ சித்தத்தை நாம நிறைவேற்றுகிறோம். இப்ப இந்த நம்ம பேரலா அப்படியே ஜெனிசிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப கடைசியா நம்ம என்ன பண்ணோம், 10ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நோவாவின் காலகட்டத்துல வந்துடும். 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாபேல் கோபுரத்தின் சம்பவம் நடக்குது. அதாவது பூமி கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அதுக்கு பல காலமாச்சு, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப மனுஷன் மிக கொடியவனா மாறிட்டான், மனித தன்மையே அற்றவனா மனுஷன் மாறிட்டான். ஏன் ஒரு வெள்ளத்தை அனுப்பிச்சு ஜலத்தை அனுப்பிச்சு இந்த தண்ணீரால பூமி முழுக்க சுத்திகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா மனுஷனுடைய கரப்ஷன் அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அவ்வளவு எப்படி சொல்றதுன்னா டோட்டலா அழிக்கப்பட வேண்டிய விஷயம் இருந்துச்சு மனுஷனுக்குள்ள. பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா 2 விதத்துல ஒரு நிலத்தை சுத்திகரிக்கலாம். ஒன்று தண்ணீரினால நம்ம சுத்திகரிக்கலாம்,
அதாவது பயிரிடும்போது சொல்றேன். பயிரிடும்போது ஏதோ சம்திங் நீங்க ஒரு விவசாயம் செஞ்சுட்டீங்க, அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நல்ல தண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணி தேக வச்சுட்டு, ஏர் ஓட்டி அத ஃபுல்லத்தையும் கிளறி மண்ணோடு மண்ணா மற்ற எல்லாமே மக்க செய்து, திருப்பி அடுத்த ஒரு விஷயத்த அவங்க பயிரிடுவாங்க. இது ஒண்ணு. ஒரு விதத்துல சுத்திகரிக்கிறது. 2வது சுத்திகரிப்புன்னா, நெருப்புனால சுத்திகரிக்கிறது. அதாவது இனிமே அந்த இடத்துல வேணாம். இனிமே அந்த இடத்துல விவசாயம் வேணாம். அங்க ஒரு மரங்கள் இருக்கு, இதா இருக்குன்னா என்ன பண்ணிருவாங்க அந்த இடத்துல, அது வேற நெருப்பு போட்டு சுத்திகரிச்சுருவாங்க. நெருப்புனால சுத்திகரிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அது வேற ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுது. இப்ப பூமி தண்ணீர்னால சுத்திகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, திருப்பி மனுஷன் பூமியில வாழப் போறான். இதே பூமியில மனுஷன் மறுபடியும் வாழப் போறான். அதனால முதலாவது சுத்திகரிப்பு தண்ணீர்னால சுத்திகரிக்கப்படுச்சு. ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம் வரப்போது நெருப்பினால சுத்திகரிக்கப்பட போகுது. ஏன்னா புதிய வானம் புதிய பூமின்னு வரப்போகுது. அதனால கர்த்தர் முழுவதுமா நெருப்பினால சுத்திகரிக்க போறாரு. இப்ப அன்னைக்கு தண்ணீரினால அதாவது ஜலத்தினால பூமி அழிக்கப்பட போது இந்த ஒரு பெரிய நியாயத்திற்கு வரப்போகுதுன்னு சொல்லும் போது அது எப்படி நம்புறதுக்கு அதாவது கடினமான நம்பத்தக காரியமா இல்லாம இருந்துச்சு. ஆனா நடந்தது போல நம்முடைய காலகட்டங்கள்ல நெருப்பினால பூமி சுத்திகரிக்கப்படும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது நம்புறதுக்கு கடினமா இருந்தா கூட ஆனா அது நிச்சயமா நடக்கும், நடந்தே தீரும். கர்த்தருடைய வார்த்தை சொன்னுச்சுன்னா நடந்தே தீரும். அதிலிருந்து பட வேண்டியது நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பூமி அழிக்கப்பட்டுச்சு. மறுபடியும் நோவாவின் குமாரர்கள் திருப்பி வராங்க. ஆனா அந்த ஜீன் வருது பாருங்க. எந்த ஜீனு? இப்ப வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. பாவம் செய்யறதுக்கு வெளியரங்கமான இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. மனுஷனுடைய இயல்பே மனுஷனுக்கு பாவத்துக்கு உள்ளானவன் அப்படின்றத அந்த இடம் நமக்கு நல்லா புரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனுஷன் யாருப்பா அப்படின்னு வரிசையா நில்லு ரேங்க் போட்டு நல்லவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஆளா நிக்கிறது நோவா தான். கர்த்தரே அதை சாட்சி சொல்றாரு. அப்ப நிச்சயமா அப்படிதான் இருக்கும். பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களை காட்டிலும் நோவா தான் நல்லவர் தானே. ஆனா இப்ப இந்த ஒரே மனுஷன், இந்த ஒரே குடும்பம், இந்த ஒரே குடும்பத்திலிருந்து மனிதர்கள் என்ன பண்றாங்க, பழுகி பெருகுறாங்க. மறுபடியும் என்ன ஆகுது, பெரிய கரப்ஷன் உண்டாகுது. மறுபடியும் பெரிய ஒரு இது உண்டாகுது. மனுஷனுடைய தற்பெருமை உண்டாகுது. அதான் பாபேல் கோபுரத்தின் சம்பவத்துல வெளிப்படுது. நிம்ரோத் என்ற ராஜா வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி த கிரேட்டஸ்ட் கிங், ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் கிங்னு சொல்றாங்க. அதாவது வரலாற்றுல எழும்பின முதல் பேரரசன் இந்த நிம்ரோத் அப்படின்னு சொல்றாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோத்னு சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாகனா கர்த்தருக்கு எதிரடையானவன், கர்த்தருக்கு எதிரானவன், கர்த்தருக்கு விரோதமானவன் அப்படின்ற அர்த்தம். அந்த தமிழ் வேதாகமத்துல கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி கர்த்தருக்கு எதிரா கடவுள நல்ல ஒரு பலசாலியா இருந்ததா. ஏன்னா பாபேல் கோபுரத்தை கட்டியிருக்கிறான். அப்ப அதுக்கான அஸ்திபாரம் போட்டு அதுக்கான கற்களை ரெடி செய்து செங்கர் சூளைகளை ரெடி பண்ணி இப்படி நிறைய காரியங்களை செஞ்சு அந்த ஆர்கனைஸ் பண்ணி இவன் வந்து சயின்டிபிக் நாலேஜ் இருக்கு, பிசிக்ஸ் தெரியுது, கெமிஸ்ட்ரி தெரியுது. ஏன்னா என்ன சேர்மங்களை சேர்த்தா ஒட்டுன்னு தெரியுது, கெமிஸ்ட்ரி தெரியுது, மேக்ஸ் தெரியுது. ஏன்னா எந்த ப்ரொபோர்ஷன்ல எல்லாமே இருக்கணும்னு தெரியுது. இப்படி இன்ஜினியரிங் இன்னைக்கு உருப்படாத இன்ஜினியரிங்கை படிச்சு ஒன்றும் சரியா தெரியாம போகிற மாதிரி இல்லாம அவர் ப்ராப்பரான இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கு. இவ்வளவும் இருக்கிறதுனால அவர் என்னன்னா அந்த மனுஷன் கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருக்கு முன்னாடியா எதிரடியா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆபிரகாமினுடைய சம்பவம் நடக்குது. ஆபிரகாமுக்கும் நிம்ரோத்துக்குமான அந்த உரையாடல்கள் பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன். ஃபெய்த் 4 ஸ்டேஜஸ் சொல்லும்போது இது பிப்ளிக்கலா நமக்கு இது சரியா தப்பான்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா வரலாற்று தகவல்கா சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆபிரகாம் இந்த சிலை செய்கின்ற அந்த பாரம்பரியத்தில் இருந்ததுனால ஒரு பண்டிகையின் காலகட்டத்தில் இவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த சிலைகள் எல்லாவற்றையும் உடைச்சு போட்டுறாரு. இந்த சிலைகள் எல்லாத்தையும் இது பண்ணிடுறாரு. கேட்டா என்ன பண்ணிட்டாராம், அந்த ரூம்ல எல்லா சிலையும் உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலை கையில ஒரு தடியை வச்சுட்டு இவர் கதை போட்டு போயிட்டாராம். அதாவது அந்த ஸ்டோரியில வந்திருக்கு. அது நிம்ரோத்துக்கு முன்னாடி எப்படி ஆபிரகாம் போய் நின்றாரு, எதுக்காக போய் நியாயம் விசாரிக்கப்பட்டாரு அப்படின்றதுக்கு அதுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கிறார், எல்லாத்தையும் உடைச்சு ஒரு பெரிய பண்டிகை எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்தே தீரணும்ன்ற நேரத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டாராம். உடைச்சிட்டு கம்பை எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு கதை போட்டு போயிட்டு இருக்கிறாரு. வந்து பார்த்தா எல்லாம் உடஞ்சு கிடக்குது. ஒரே ஒரு சிலையில மட்டும் கம்பு இருந்தோடனே
என்னன்னா உங்க தெய்வம் தான் மற்ற தெய்வத்தை எல்லாத்தையும் உடச்சிருச்சு இவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப யாரும் நம்பல, நீ தான் வந்து ரிபல் பண்றாரு, நீ தான் கலகக்கார, நீ தான் பண்ணிருப்பன்ட்டு கொண்டு போய் விடுறாங்க. இவரும் இவரோட தம்பியை கொண்டு போய் விடுறாங்க. அதுதான் வந்து 11ஆம் ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல அந்த தேராகுடைய கண்களுக்கு முன்பாக, அதாவது தேராவிற்கு முன்பாகவே அவருடைய மகன், அதாவது லோத்தோடைய தகப்பன் மரிக்கிறாங்க. அதாவது என்னன்னா கண்களுக்கு முன்பாக மரிக்கிறார். இவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு அப்படின்ற அர்த்தம் மட்டும் கிடையாது. கண்களுக்கு முன்பாக, அதாவது இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மரிக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதே பாபிலோன்ல நடக்கிற இதே சம்பவம் தான் பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் இதே அவங்க ரெக்கார்டு இருக்கு. அதாவது என்னன்னா இது ஆபிரகாம் நெருப்புல போட்டு அதுல இருந்து அவர் தப்பிச்சு வந்ததா வரலாற்று தகவல்கள் சொல்றாங்க. அதாவது நெருப்பின் சூழலில ஆபிரகாம் தூக்கி போட்டு அவர் விசுவாசத்தினால அவர் வந்து அவருக்கு எந்த சேதம் இல்லாம அவர் வெளியே வரதா சொல்றாங்க. அது வந்து அதான் சொல்றேன், பிப்ளிக்கலா இது வந்து நமக்கு ரைட்டா வராங்கன்னு, ஆனா கேட்கறதுக்கு கதை நல்லா இருக்கு. இதுக்கான ஹிஸ்டாரிக்கலா நமக்கு பைபிள்ல இருந்து ஒரு சில வசனங்கள் நமக்கு அதுக்கு நிரூபிக்குது. என்னன்னா அந்த தேரா கண்களுக்கு முன்பாக தன் மகன் இறக்குறத பாக்குறாரு, ஆபிரகாமின் சகோதரன் இறக்குறத பாக்குறாரு. இன்னொரு உதாரணம் என்னன்னா நேபுகாத் நேச்சாரின் காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல நெருப்பு சூளை ஏன் 7 மடங்கு அக்னினால அது வந்து அதிகமா பண்ணப்படுதுன்னா இதே ராஜாவின் முன்னோரான நிம்ரோத்து அதே பாபிலோன்ல அதே சம்பவத்தை மறுபடியும் செய்யறாரு. அப்போ அவங்களுக்கு பாபிலோன்காரங்க வந்து நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த எகிப்து நாகரிகத்துக்கும் பாபிலோன் நாகரிகத்துக்கும் அந்த பண்டைய நாகரிகங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதுல இதே மாதிரி இந்த தேவனை நம்பி ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னேன். அப்ப நெருப்பு 7 மடங்கு ஆக்கிருங்க. ஏன்னா இப்ப வந்து அந்த தப்பிச்சு போயிட்டான்னு இருக்குல்ல, திருப்பி 7 மடங்கு ஆக்குங்கன்ட்டு தான் நேபுகாத்நேச்சர் வந்து 7 மடங்கா அதை வந்து மாத்துறாரு. ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்தும் இருந்தும் கர்த்தர் காப்பாற்றுறாரு. இப்ப இதெல்லாம் இந்த சம்பவம் நடக்குது. இப்ப பூமி மறுபடியும் கரப்ஷன்ல இருக்கு, லாங்குவேஜஸ் கொலாப்ஸ் பண்றாரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இப்ப கர்த்தர் ஆபிரகாம அழைக்கிறார். நீங்க இத வந்து எங்க நீங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் வந்து விளக்குறாரு. 2ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்பாகவே மெசொப்பொத்தேமியாவில் நாட்டில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நீ வா, நீ வா, நான் இங்க இருக்கிறேன், நீ வா. அந்த டேர்ம் ரொம்ப சூப்பரா, நீ போன்னு சொல்ல, வான்ற, வா என்றார். அப்பொழுது அவன் கல்தையர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரில், அதாவது ஹாரான், அதான் ஆரான் அப்படின்ற அந்த ஹாரான்ற பட்டணம், அதாவது நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா கல்தைய பட்டணம் இங்க இருக்கும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இங்க இருக்கும், இந்த சைடு எகிப்து இருக்கும், நடுப்புற எகிப்துக்கும் பாபிலோனுக்கும் நடுப்புற இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கும். இவங்க போனதுன்னா ஹாரான், அதாவது அந்த நதி கரையிலேயே போயிட்டு ஹாரான் போயிருவாங்க. ஏன்னா அப்படிதான் டிராவல், ஏன்னா மனுஷன் நாகரிகம் எங்க துவங்குச்சுன்னா நதிக்கரைகள்ல தான் இருந்தாங்க. ஏன்னா அங்கதான் தண்ணீர் இருக்கும், தண்ணி இருந்துச்சுன்னா விவசாயம் இருக்கும், விவசாயம் இருந்துச்சுன்னா ஆடு மாடுகள் இருக்கும், ஆடு மாடுகள் இருந்துச்சுன்னா மனுஷன் வாழ தகுந்த இடமா அது இருக்கும். அப்படின்றதுனால அது வந்து அப்படிதான் வாழ்ந்தாங்க. அதனால தேராக கூட்டு போகும்போது என்ன பண்ணிட்டாரு, நதி ஓரத்திலேயே கொண்டு போயிட்டாரு. கர்த்தர் காமிச்ச திசையை விட்டு வேற திசையில மேல கொண்டு போயிட்டாங்க. இப்ப தேராக இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, திருப்பியும் கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சு வராங்க. அப்ப கிட்டத்தட்ட 5ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவன் கையாட்சி கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்த போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. அப்ப வேத வாக்கியம் சொல்லுகிறது என்னதுன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொன்ன வசனத்தை அப்படியே இங்க கோட்பட்டி அப்படியே இங்க விசுவாசத்தை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போஸ்தலன் பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னும் ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டுல நம்ம எங்க பார்க்கலாம்னா கலாத்திய நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சீங்கன்னா, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா
29ஆம் வசனத்துல, கடைசி வசனத்துல, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கும் நமக்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது நமக்கு புரியுது. இப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து இந்த 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. இந்த லாங் பேசேஜ் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இந்த பேசேஜ்ல நம்ம ஏற்கனவே ஃபேத் 4 ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் அதெல்லாம் தனி, அதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஓரம் தள்ளி வச்சிருவோம். இப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்றத இங்க விளக்கிக்கிட்டே வராரு. விசுவாசம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நம்ம எப்படி விசுவாசத்தை பயன்படுத்த முடியும், அவங்க விசுவாசத்தை பயன்படுத்தி எப்படி நல்வாழ்வு அடைஞ்சாங்களோ, இப்ப நாம நம்முடைய விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்முடைய நல்வாழ்வை அடைய முடியும், கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில ஓட முடியும், கர்த்தர் நமக்கு நியமித்த சித்தத்துல நம்ம வாழ முடியும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இங்க விசுவாசத்தை குறித்துதான சில முக்கியமான காரியங்கள் இங்க இருக்கு. விசுவாசத்தை விளக்கும் 5 காரியங்கள் இந்த வசனங்கள்ல இருக்கு. இந்த ஒரு 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விசுவாசத்தை விளக்கும் 5 முக்கிய காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இங்க வாசி பாத்தீங்கன்னா, இப்ப எதனால் ஆபிரகாம் விசுவாச வீரனானார், எது ஆபிரகாமை விசுவாச வீரனாக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய விசுவாசத்துல வெளிப்பட்ட காரியங்கள் 5 காரியங்கள். இந்த விசுவாசம் கிரியைகளை வெளிப்படணும். அதான் யாக்கோபு சொல்றாரு, கிரியையில்லா விசுவாசம் செத்தது. ஒருத்தன் எனக்கு விசுவாசம் இருக்குன்னா அதை கிரியைகள்ல வெளிப்படுத்தியே காமிக்கணும். அப்ப ஆபிரகாம் தன் விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தி காமிச்சார், தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு, அந்த விசுவாசத்துல இருக்கிற 5 முக்கியமான காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது விசுவாசத்தினுடைய முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, அழைக்கப்பட்ட போது 1 மாதத்துக்கு அப்புறம் கீழ்ப்படிந்து, அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கீழ்ப்படிந்து இல்ல, அழைக்கப்பட்டவன கீழ்ப்படிந்து, அவ்வளவுதான். இடையில கேப்பே கிடையாது, இடையில வேற எந்த சம்பவமே கிடையாது, இடையில வேற எந்த விஷயமே நடக்கல. அழைக்கப்பட்டோமா உடனே கீழ்ப்படியும். விசுவாசத்தினுடைய முதல் படி நாம எப்படி ஆபிரகாம் எப்படி தன்னுடைய விசுவாசத்தினால நற்பலன்களை அவர் அடைஞ்சாரோ, அதே போல விசுவாச மார்க்கத்தாராகிய நாம, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற நாம நல்ல பலன்களை அடையணும்னு நம்ம நம்புறோம், நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் இருந்த விசுவாசத்துல இருந்த ஒரு 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 முக்கியமான விஷயம்னா கீழ்ப்படிதல். இப்ப நம்ம ஏன் விசுவாசத்துல குறைவுபட்டு போறோம்னா, நம்மள்ட்ட கீழ்ப்படிதல் இல்ல. கர்த்தர் நம்ம ஒரு காரியம் சொன்னார்னா அது 1 மாசம் கழிச்சு செய்யறேன், ஆண்டவரே இல்ல இது நடந்துச்சுன்னா அதை செய்யறேன், இது நடந்துச்சுன்னா அதை செய்யறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிட்டு அந்த கீழ்ப்படிதலுக்கு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் உங்களை கல்ல கட்டி கடல்ல குதினா குதிச்சிருங்க. கடவுள் வந்து உங்களுக்கு அங்க இருந்து ஒரு பெரிய ஏதோ அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டாங்க. எதிர்பார்க்கறீங்களோ எதிர்பார்க்கலையோ எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு தப்புன்னு குதிச்சிருங்க. திருப்பி இந்த ஊருக்கு குளித்து வந்ததே காரணம் அப்படிதான். கண்ணை கட்டி காட்டுல குதிச்ச மாதிரி குதிச்சிட்டேன், அவ்வளவுதான். அடுத்த நாளே கிளம்பி ஓடி வந்தாச்சு, வேற வழியே இல்லை. இங்கதான் இருந்தான், இங்கதான் இருந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம், பிறக்கல வளர்ந்ததெல்லாம் இங்கதான் இருந்தாலும் திருப்பி ஊழியம் மற்ற இடங்கள்ல ஒரு இது பண்ணிக்கிட்டு திருப்பியும் இங்க போன்னு சொன்னோன்னா உடனே கிளம்பிட்டேன். நாள் வந்தோடனே மறுநாளே கிளம்பியாச்சு. அது வரைக்கும் வர ஐடியாவே இல்லாம இருந்தாலும் உடனே கிளம்பியாச்சு. எனக்கு தெரியும் நல்லா, கடல் குதிக்குன்னு சொன்னாலும் அங்க ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப இங்க வயான்னு சொன்னா இங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி நான் வந்துட்டேன். இது வந்து என்னன்னா, இந்த கீழ்ப்படிதல்ன்றது விசுவாசத்தினுடைய முதல் படி. இது வந்து இமிடியேட்டா செய்ய வேண்டியது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னாரு அப்படின்னா நீங்க செய்யறது எப்படின்னா உடனடி செஞ்சிருங்க. ஏன்னா நீங்க தாமதிக்க அதனுடைய நோக்கம் நீர்த்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்குள்ளாக கர்த்தர் வந்து அதை இது பண்ண போறது, கர்த்தர் மாறாதவரா இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல இதாயிருவீங்க. அதனால எந்த அளவுக்கு குயிக் ரியாக்ஷனா இருக்குதோ அந்த அளவுக்கு சூப்பரா விஷயம் முடியும். அதனால விசுவாசத்தின் முதல் படி என்ன, கீழ்ப்படிதல். வசனம் நமக்கு சொல்லுது. அதான் 8ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து, அழைக்கப்பட்டோன்ன கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா உடனே என்ன பண்ணிருக்க,
கீழ்ப்படுத்திருங்க, செயல்படுத்திருங்க. அதை அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க. அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அது அது நல்லா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்திலேயே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், அதாவது எந்த க்ளூவும் கிடையாது, எந்த ஐடியாவும் கிடையாது. எப்படி செய்ய போறோம்? இப்ப நமக்கு சில காரியங்கள் கர்த்தர் பேசிட்டாருன்னா, இது எப்படி செய்வோம்? இது எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கும்? இது நடந்தா அவன் என்ன சொல்லுவான்? அவன் என்ன பேசுவான்? இது நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸை யோசிச்சு பார்ப்போம். இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இது 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 இப்படி நடந்துச்சுன்னா, இவன் நம்மள எப்படி பார்ப்பான்? அவன் நம்மள என்ன சொல்லுவான்? இது என்ன ஆகும்? இது எப்படி நமக்கு நடக்கும்? இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? இது மாதிரி நிறைய நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். சிலதுல அது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு இதே அந்த ஒரு பாத்தே பிளாங்கா இருக்கும். ஆனா அப்படி பிளாங்கா இருக்கிற நேரத்துல கூட, ஒரு வெற்றிடமாய் உங்களுக்கு தோன்ற நேரத்துல கூட, என்ன செய்ய போறோம்னே தெரியாத நேரத்துல கூட, கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டார்னா, நீங்க தைரியமா செஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்த போறாரு. ஏன்னா என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுச்சுன்னா, அது நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். என்ன செய்யறோமே தெரியாம பிளாங்கா இருக்குது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் செய்யறேன், நீங்க பாத்துக்கோங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாரு? கொண்டு போயிட போறாரு. அவருடைய பொறுப்பு அது, அவருடைய கடமை அது, அவருடைய இது, அவருடைய தலைமையில அது நடக்குது. அவர்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போயிடுவாரு. வாழ்க்கையில கூட படிக்கும்போது, சில நேரத்துல காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, இல்ல ஏதாவது வேலையில இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது, எதிர்காலத்துல நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரம் வந்து சூப்பரான ஒரு பீரியட் அது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கர்த்தரை நம்புறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, எதுவுமே பெற்றுக்கொள்ளாத போது கர்த்தரை நீங்க நம்புறீங்களா? என் வாழ்க்கை கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரு, என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை நானு, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்துவாருன்னு நீங்க அந்த நேரம் வந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிற நேரம். அந்த நேரம் தான் உங்களுக்கு கர்த்தரை நீங்க அதிகமா அவரை பிரியப்படுத்தணும். என் பிள்ளை பார் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்ற நேரம் அந்த நேரம் தான். அவர் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை அன்பு செலுத்துறீங்க, அவரை பின்பற்றீங்கன்னா, அங்க இருக்கிற பாண்டிங்கோட நீங்க கர்த்தரை நம்பும் போது, எந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத போதே கர்த்தரை நீங்க நம்புறீங்கன்னா, அங்கதான் பெரிய பாண்டிங் உண்டாகுது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பாண்டிங் உண்டாகுது. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே கீழ்ப்படிங்க. அதுதான் விசுவாசத்தின் முதல் படி. 2வது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப்போல சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கி அஸ்திவாரங்களுக்கு உண்டான நகரத்திற்குள்ளே அவன் காத்திருந்தான். அப்ப முதலாவது கீழ்ப்படிதல், 2வது என்ன? பொறுமை. பொறுமையா காத்து இருக்கிறது. சிலதுல கீழ்ப்படிதல் கூட வந்து சிலதுல குட்டாம்பக்குள்ள செஞ்சிருவோம். போ கடவுள் சொல்லிட்டாரு செஞ்சிடறேன் அப்படின்னு செஞ்சிருவோம். ஆனா அந்த பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நடைமுறைப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப இது. அந்த பொறுமையா இருக்கிற நேரம் நிறைய ஒரு கேள்விகள் நமக்கு வரும். மத்தவன் கேள்வி கேட்பான். நீ கடவுள் நம்பி போனியே, கரெக்டா தான் வாழ்றியா? இதுதான் கடவுள் நமக்கு வச்சிருக்கிறாரா? நீ ஏன் இப்படி வாழ்ற? நீ ஏன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இதுதான் உனக்கான கடவுள் வச்சிருக்கிற திட்டமா? இதுதான் கரெக்டா தான் நீ செஞ்சியா? இல்ல நீ வாழ்க்கையில நீ வந்து கடவுளுக்கு விரோதமா எதை செஞ்சியா, அதனாலதான் வாழ்க்கை இப்படி இருக்கு. இல்ல நமக்கே வந்து என்ன பண்ணிடும், சின்னத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம தப்பதான் போறோமோ, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நம்ம விலகிதான் இருக்கிறோமோ, ஒருவேளை நம்ம சுயமா நம்ம ஏதாவது முடிவு எடுத்துட்டோமோ, இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். ஆனா விசுவாசத்துல கீழ்ப்படுதல் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் பொறுமை, காத்திருத்தல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனை அடையாமல் போக மாட்டார்கள். அவர்கள் புது பலன், அதாவது கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பலனை கொடுத்து, இது வேற எந்த வித புது பலன்னா வேற எந்த சோர்ஸ் மூலமாய் வருகிற பலன் கிடையாது. இது அவரே பலனா இருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்துக்கல, கர்த்தாவே நீரே என் பலன், நீர் எனக்கு பலன் தாங்கன்னு கேட்கல, நீர் தான் எனக்கு பலன், எனக்கு கொஞ்சம் பலன் தாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு கொஞ்சம் பலன் கொடுங்கன்னு கேட்கறது மாத்திரம் இல்ல, நீரே என் பலன்றாரு. அப்ப நம்மளுக்கு அப்படிதான் கர்த்தருக்கு நாம கீழ்ப்படியணும். 2வது பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களாய் நாம இருக்கணும்.
அதுதான் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. இன்னும் தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 2 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவத்திலும் பொறுமைய விசுவாசத்தின் மூலமா காமிக்கிறாங்களாம். அவங்க விசுவாசத்தை பொறுமையின் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அப்ப விசுவாசமும் பொறுமையும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கு, இணைஞ்சு செயல்படுது. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பதறாம பொறுமையா இருந்து என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. தாங்கள் சந்திக்கிற சகல காரியங்களும் துன்பமானா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, அது உயர்வானா இருந்தாலும் சரி, தாழ்வா இருந்தாலும் சரி, பொறுமையை காத்து உங்களுடைய ஓட்டத்தை ஓடுறதுக்கு நீங்க எப்போதுமே மறந்துடக்கூடாது. எப்பவுமே இந்த ஸ்பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப வேகமா ஓடுற ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு. இன்னொன்னு நெடுந்தூர ஓட்டப்பந்தயங்கள் இருக்கு, மாரத்தான் போன்ற ஓட்டப்பந்தயங்கள் இருக்கு. இதுல நீங்க அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாரத்தான் ஓடுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பலன், அதாவது சரீர பலன். அது எவ்வளவு பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு உடல் பலமா இருந்தாலும் சரி, சொல்றாங்க ஒரு 5 கிலோமீட்டர் வரை தான் அவங்க ஃபிட்னஸ்ன்றது உடல் சார்ந்தது. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே மனசு சார்ந்தது தான். புஷ் வந்து எங்கிருந்து வரணும், மனசுல இருந்து வரணும். சரீரம் வந்து ஒரு மிஷின் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மாரத்தான் ரேஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்க தர இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீ வந்து நல்லா தம் கட்டி ஓடிடணும், நல்லா ஓடணும். நீ சரீரத்தை நீ நம்பினா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் 1/2 கிலோமீட்டர்ல நின்றுவான். நல்லா சரீரத்தை நம்பாம 1/2 கிலோமீட்டர்லயே நின்றுவான். சரீரத்தை ஒரு கட்டத்துக்கு மேல சரீரம்ன்றது அங்க வேலையே கிடையாது. ரியாலிட்டி அதான். அதுக்கப்புறம் போறது எல்லாமே மன பலம் தான், மன திடம் தான். இந்த மனசு தான் நம்மளை ரொம்ப உறுதியா நம்மளை அதை செயல்படுத்த வைக்கும். நேற்று கூட நம்ம பிலிப்பி வேத பாடத்துல சொன்னேன், கிட்டத்தட்ட 40,000 நியூரான் செல்ஸ் வந்து நம்முடைய இருதயத்துல இருக்குதான். அப்ப வசனம் சொல்றது வந்து இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும், இருதயம் வந்து உடலை கட்டுப்படுத்துது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மாத்திரம் இல்ல, ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது மாத்திரம் இல்ல, அது ரியாலிட்டி இருக்கு. சயின்டிபிக்கா நம்மளுடைய மூளைய இருதயம் என்ன பண்ணுதான், கண்ட்ரோல் பண்ணுதான். இருதயத்துல இருக்கிற அந்த நர்வ் சிஸ்டம் வந்து நம்முடைய மூளைய, ஏன்னா மூளை தான் நம்ம உடலுக்கு எல்லாம் ஆற்றல் கொடுக்குது இல்ல, மூளை தான் கட்டளை கொடுக்குது. இந்த மூளையை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா இருதயம் பண்ணுது. அப்ப விசுவாசத்துல பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப செய்ய வேண்டிய காரியம். 2வது அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்துல எப்படி போட்டிருக்கு, எபிரேயர் 11:10. அப்ப தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்கு காத்திருந்தார். அதுக்குதான் அவரு காத்திருந்தார். எசேக்கியேல் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசி பாருங்க. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்துல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்துல 48ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 35ஆம் வசனம். சரி, யெகோவா ஷம்மானா கர்த்தர் கூடவே இருக்கிறார். கர்த்தர் வந்து உங்கள் மத்தியில வாசம் செய்கிறார். அப்ப நிலையான நகரத்தை நோக்கி நம்ம இது பண்ணும் ஆயத்தமாகிறோம். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின அந்த நல்வாழ்வு நகரம் அப்படின்போது இந்த 10ஆம் வசனத்துல சொன்ன நகரம்ன்றது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின நல்வாழ்வு, நம்ம அனுபவிக்க வேண்டிய நல்வாழ்வு, ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்வாழ்வு. இதற்கு நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கும் பொழுது, ஏன் அங்க காத்திருக்கணும், அதற்காக நம்ம ஏன் காத்திருக்கணும், ஏன்னா அங்க கர்த்தர் இருக்கிறார். அந்த நகரத்துல யார் இருக்கா, அந்த வாழ்வுல யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் மாத்திரம் அங்க இருக்கிறார். கர்த்தர் யெகோவா ஷம்மாவாக அங்க இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாரு. அப்ப அதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காத்திருக்கிறதுனால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறது கிடையாது. இன்னும் நீங்க கொலைசீர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கொலைசியர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப மேலானவைகளை நீங்க நாடுங்க அப்படின்ட்டு சொல்லுது. அப்ப விசுவாசத்தின் முதல் படி என்ன, கீழ்ப்படிதல். 2வது காத்திருத்தல், பொறுமையா காத்திருத்தல். 3வது இந்த விசுவாசத்துல ஒரு வல்லமை வெளிப்படுது. நீங்க 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:12.
இப்ப இந்த விசுவாசத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அதாவது என்ன பண்றாங்களா, சாராள் என்ன பண்றாங்க, உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அதாவது அவங்க மனது முழுக்க என்னவா இருக்கு, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னார்னா அது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் வல்லமை. வல்லமைன்றது எங்கேயோ எங்கிருந்த வார்த்தை கிடையாது. நம்ம விசுவாசத்தின் வல்லமை இருக்குல்ல. நம்ம இப்ப கர்த்தர் ஒரு சுகத்தை செய்யறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க ஒருவேளை சகைவு மாதிரி நான் மரத்து மேலே உட்கார்ந்து கர்த்தரை நான் பார்த்தா நான் சுகம் ஆயிருவேன் நம்பினாங்கன்னா அது கண்டிப்பா அப்படியே ஆயிருக்கும். விஷயம் ட்ரெஸ்ல இல்ல, கர்த்தருடைய சரீரத்தை அந்த ட்ரெஸ்ஸை போய் தொட்டு சுகம் வந்துடும் அப்படி விஷயம் ட்ரெஸ்ல இல்ல, அந்த அந்த சால்வையில இல்ல, அவங்க விசுவாசத்துல இருக்கு. சரியா? ஒருவேளை கர்த்தரை நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டனாலே எனக்கு சுகம் கிடைச்சு நம்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வல்லமை அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கும். அப்ப வல்லமை எங்க இருந்து புறப்பட்டு வருது, எதனால புறப்படுது அப்படின்னு, இந்த விசுவாசத்தின் வல்லமை எங்க இருக்குன்னா நமக்குள்ளாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எதிர்பார்க்கிறோம், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கலாம், இல்ல ஒருவராலும் செய்ய முடியாத காரியங்களா இருக்கலாம். இது நடப்பிக்கிறதுக்கு ஒரு வல்லமை இருக்குல்ல, அந்த வல்லமை எங்கடா இருக்குன்னு கேட்டா நம்மகிட்ட தான் இருக்கு, நம்முடைய விசுவாசத்துலதான் இருக்கு. அப்ப சாராளுடைய விசுவாசம் எப்படி அங்க கிரியை செஞ்சிச்சு, எப்படி அந்த சரீரம் செத்தவர்கள், அதாவது சயின்டிபிக்கலா சொல்லும் போது கர்ப்பப்பையே அவங்களுக்கு இல்லாம போயிருச்சான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த வயதுல கர்ப்பப்பையை உண்டாக்கி பிள்ளைய கொடுக்குறாரு. அதான் அந்த அந்த நம்ம அந்த ஃபெய்த் 4 ஸ்டேஜஸ்ல அது இன்னும் நம்ம மெடிக்கல் ரீதியா நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ கர்த்தர் வந்து இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை செய்யறாரு. இது ஒரு பெரிய வல்லமை இருக்கு. இதுக்கு எந்த வல்லமை பெற்ற வரம் பெற்ற தேவதாசர்கள் ஒண்ணு அங்க வரல, விசுவாசம் தான் அந்த வல்லமைய நடப்பிக்குச்சு. சரியா? அப்ப உண்மை உள்ளவர் என்ற எண்ணம், கர்த்தர் ஒண்ணு செஞ்சு சொல்லிட்டாரு, கர்த்தரை நான் பிடிச்சுக்கிட்டேன், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இந்த வாக்குத்தத்தத்தில் அவர் மாறாதவர், அவருடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் நல்லதை செய்வாருன்ட்டு நீங்க நம்புறீங்க, நீங்க உறுதியா விசுவாசிக்கிறீங்கன்னா அதுதான் வல்லமை. அதுதான் வல்லமை. அந்த வல்லமை உங்களை எப்போதுமே வாழ செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப விசுவாசத்துல இருக்கிற முதல் காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களுக்கு அந்த விசுவாசத்துல இருக்கிற காரியம் என்ன, முதலாவது கீழ்ப்பிடிதல் இருந்துச்சு, ரெண்டாவது அந்த காத்திருந்தல் இருந்துச்சு, மூணாவது அந்த விசுவாசத்துல ஒரு வல்லமை இருந்துச்சு, அதுல ஒரு அந்த பெரிய ஒரு பவர் அங்க இருந்துச்சு, நாலாவது விசுவாசத்துல விடாமுயற்சி அவங்களுக்கு இருந்துச்சு. 13ஆம் வசனத்துல இருந்து வாசி பாத்தீங்கன்னா, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அழைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு நம்பினார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சீர் தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதில் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். இந்த 16ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியோட 13ல இருந்து 16 முற்பகுதி. இப்ப இதுல வந்து ஒரு விடாமுயற்சி இருந்துச்சு. அடையாமற் போனார்கள் அப்படின்னா அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கன்னா நம்ம தான் பாக்குறோம். விசுவாச மார்க்கத்தாருடைய அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கன்னா இன்னும் சொல்லணும் நம்மளும் பார்க்கல, இனிமேதான் நம்மளும் பார்க்க போறோம். அந்த விசுவாசத்தின் துவக்கம் இருக்குல்ல, விசுவாசத்தின் துவக்கம், அங்க கர்த்தருடைய ரட்சிப்பின் துவக்கம் இருக்கு, அதனுடைய முடிவுனா அதனுடைய பரிபூரணம், டெஸ்டினேஷன் அப்படின்னும் பொழுது அதுல ஒரு நியூ பிகினிங் இருக்கு. இப்ப நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், டெஸ்டினேஷன் போறோம், அப்ப அங்க போயிட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் திருப்பி வர மாட்டோமா, இல்ல அங்கேயே தங்கிடுறோமா, இல்ல அதோட நம்ம கதை முடியுதா? இல்ல அங்க போறோம், அங்க ஒரு விஷயத்துக்காக போறோம், திருப்பி என்ன பண்றோம், வர்றோம், திருப்பி அடுத்து நம்ம வாழ்க்கை மூவ் ஆன் பண்றோம். ஆனா ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. இப்ப அதே போல ஒரு வாழ்க்கை நமக்கு நித்தியமா இருக்கு. ஆனா இதனுடைய அந்த டெஸ்டினேஷனை நமக்கு கொண்டு போய் விடுது. அது எப்ப இனிமேதான் நடக்க போகுது. இவங்க அடையாம போனா நம்மளும் தான் இன்னும் அடையல. இந்த விசுவாசத்தின் பரிபூரணத்தை இன்னும் நம்ம அடையல. ஆனா அதுல கன்சிஸ்டன்சி இருக்கணும். எப்பவுமே வாழ்க்கை மாறணும்னா எமோஷனலா ஒரு இது பண்றதை விட அது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தொடர்ந்து நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருங்க, நிச்சயமா மாற்றம் இல்லாம போயிடாது. ஆனா நாளே மாற்றம் தெரியாது. ஆனா ஒரு நாள் நிச்சயமா பெரிய மாற்றத்தை கண்டிப்பா காண்பீங்க. அப்ப விசுவாசத்துல முதலாவது கீழ்ப்படுதல், இரண்டாவது காத்திருத்தல், மூன்றாவது விசுவாசத்துல ஒரு வல்லமை இருக்கு. விசுவாசத்துல இருக்க வேண்டியது விடாமுயற்சி. தொடர்ந்து அதுல ஒரு கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து விசுவாசிக்கணும்.
தொடர்ந்து அது வந்து கண்டினியூவா செய்யறது. விசுவாசிச்சேன், நடக்கலையே. ஏதோ கீழ்ப்படிஞ்சிட்டு பண்ணிட்டேன். பொறுமையா கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். காத்திருக்க இப்ப எனக்கு சோர்வு உண்டாகுது. இப்ப நான் வந்து கொஞ்சம் விசுவாசத்துல குறைவுபட்டு போறேன் அப்படின்னா, அங்கதான் வந்து நம்மளுடைய வல்லமையை நம்ம என்ன பண்றோம்? இழக்கிறோம். அப்ப விடாமுயற்சினா என்ன? அந்த எப்படி நம்ம துவக்கத்துல கர்த்தரை விசுவாசிச்சோமோ, அதை விட அதிகமாக நாட்கள் அதிகமாக நம்ம அதிகமாய் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய், அதிகமாய் கர்த்தரை நம்புகிறவர்களாய், அதிகமாய் கர்த்தரை நாம எதிர்பார்க்கிறவர்களாய் நாம இருக்கணும். 4வது விடாமுயற்சி. 5வது 16ஆம் வசனத்துடைய பிற்பகுதியில இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, எப்படி போட்டு பாருங்க. தேவன் நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் வெட்கப்பட மாட்டாராம். இப்ப சில பேர் கொஞ்சம் வசதி வந்தா என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கே என்ன பண்ணுவாங்க? தயங்குவாங்க. இவங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க சொல்றதுக்கே தயங்குவாங்க. ஆனா இங்க மனிதர்களாக இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்றாராம், நான் இவங்க தேவன். ஏன்னா எப்படின்னா இவங்க விசுவாசிக்கிறாங்க பாரு. விசுவாசிச்சு இப்ப பிசாச விரட்டுறாங்க. விசுவாசிச்சு நல்வாழ்வை வாழ்றாங்க. விசுவாசிச்சு இவங்க பெரிய பெரிய அற்புதங்களை நடப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றாரு, நான் தான் இவங்க தேவன். இவங்க விசுவாசிக்கிறாங்கல்ல, நான் தான். எப்படி 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 போட்டிருக்கு பாருங்க வசனம். மனிதனை எப்படி பிக்சர் பண்ணுது பாருங்க. நம்ம ஆனா என்ன பண்றோம்? மனுஷனை ஒரு தவறான ஒரு நோக்கத்தோட, ஒரு சாதாரண ஒரு நோக்கத்தோடு, ஒரு பார்வையோடு கூட நம்ம மனுஷனை கையாளுறோம். மனுஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வேதம் நம்மளுக்கு மனுஷனை எப்படி காமிச்சு கொடுக்குதுன்றத பாருங்க. தேவன், அவருடைய தேவன் என்பது என்ன சொல்ல, அவரு வெட்கப்படுகிறது இல்லையா? அப்புறம் இப்ப விசுவாசத்தினுடைய அடுத்தது என்னன்னா, விசுவாசத்தின் சோதனை. சோதனைக்கும் டெம்டேஷன், அதாவது டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டெம்டேஷன் வேற, டெஸ்ட் வேற. சோதனைக்கு உட்படாதபடி ரட்சியும் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. ஆனா கர்த்தரே என்ன பண்றாரு? சோதனைக்கு உட்படுறாரு. அப்ப சோதனைன்ட்டு தமிழ்ல ஒரே இதா இருந்தாலும் அதுக்கு வந்து 2 விதமான புரிந்து கொள்தல் இருக்கு. ஒண்ணு பிசாசினால் வருகிற சோதனை, இன்னொன்னு அதாவது பிசாசினால் வருகிற சோதனைன்றது நாமளே நம்ம தெரிகிறது. யாக்கோபு சொல்றாரு, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுறான். இது சோதனை. இது வந்து டெம்டேஷன். டெஸ்ட்ன்றது அது வந்து நம்மள வந்து அழிக்கிறது கிடையாது. சோதனை, அந்த டெம்டேஷன்ன்றது நம்மள அழிக்கிறது. டெஸ்ட்ன்றது நம்ம அழிக்கிறது கிடையாது, நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. பிசாசினால் வரது சோதனை. எப்ப கர்த்தரை காமிச்சாம பாருங்க, மாம்சத்தை நிச்சு, கண்கள் நிச்சு, ஜீவனத்தின் இதெல்லாம் வந்து டெம்டேஷன் உண்டு பண்ணி காமிக்கிறான். ஆனா டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த டெஸ்ட்ன்றது வேற. இந்த சோதனை நம்மள பொன்னாக மினுரச் செய்யும். இந்த சோதனை எப்படி வருதுன்னா, நம்ம கர்த்தரை நம்புறோம், சுற்றி கர்த்தரை நம்பாத ஜனங்க இருக்காங்க. இப்ப வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாதிக்கப்படுறோம். அந்த நேரத்துல நம்ம கர்த்தரை நம்புறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை பிடிச்சுக்கிறோம், கர்த்தரை முழுமையா சார்ந்து இருக்கிறோம். இப்ப இந்த டெஸ்ட்ல நம்ம ஜெயிக்கிறோம், அடுத்த நிலைக்கு நம்ம. அப்ப விசுவாசத்தின் முதல் படி கீழ்ப்படிதல், 2வது காத்திருத்தல். இந்த விசுவாசத்துல ஒரு வல்லமை இருக்கு 3வது. 4வது விசுவாசத்துல இருக்க வேண்டியது ஒரு விடாமுயற்சி இருக்கணும். 5வது விசுவாச சோதனைய ஜெயிக்கணும். விசுவாச சோதனைய நம்ம ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். இங்க அவரை தானே செஞ்சாரு. அவரோட சோதனை எப்படி இருந்துச்சு இல்ல? ஒரே பேரான குமாரனை கொண்டு போறாரு. ஆனா அவர் கிளீனா சொல்றாரு என்னன்னா, நாங்க போய் கர்த்தரை ஆராதிச்சு வொர்ஷிப், கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம், கர்த்தரை மகிழ்விக்க போகிறோம். கர்த்தரை அவரை நாங்க வந்து கர்த்தரோடு கூட ஒரு உறவாட போறோம். கர்த்தரோடு கூட நெருங்கி ஒரு உறவு எங்களுக்கு இருக்க போகுது. இருந்து திரும்ப வருவோம், நிச்சயம் வருவோம். அதான் அவருடைய விசுவாசம். அதன்படி அவருக்கு ஆச்சு. ஆனா விசுவாசம் கிரியைகள்ல வெளிப்பட்டுச்சு. அதான் யாக்கோபு சொல்றாரு, குமாரனை பலி செலுத்துன்ற சத்தம் விழுந்த உடனே அது அவர் என்ன பண்றாரு, உடனே அங்கேயும் பாத்தீங்கன்னா இமிடியேட், உடனே எடுத்து பெட்டி வெடி கழுவி கலப்பி அந்த பேசபாலந்து போறாரு. போயிட்டு அங்க வரைக்கும் அந்த மோரியா மலைக்கு போறாரு, டிராவல் பண்ணி போறாரு. அன்னைக்கு இந்த மோரியா மலையிலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தெரிகிறது கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையில காட்சி அவர் பார்க்கிறாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏம்பா
நீ வந்து இப்போ உன் மகனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா ஆபிரகாம் விசுவாசம் என்னன்னா, நான் வெட்டி ஏன்னா சர்வாங்க தகன பலி மீன்ஸ் என்னன்னா, வெட்டி சரீரத்தை ஆப்போசிட்ல வச்சு மொத்தமா எரிச்சிடணும். அப்படி எரிச்சா கூட அந்த சாம்பல்ல இருந்தே மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என் பிள்ளைய எனக்கு கொடுப்பாரு அப்படின்றது அவருடைய விசுவாசம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், சரீரம் செத்தவன், கற்பம் செத்தவன், இவங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளை வந்துச்சு அப்படின்னா, இந்த சாம்பல்ல இருந்தும் கர்த்தரு கொண்டு வருவாரு. ஏன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்தே வருது அப்படின்னா, அந்த புள்ள தானே சாம்பலா இருக்குது. இப்ப இதுல இருந்து வராதா? அவர் எப்படி விசுவாசிக்கிறார் பாருங்க. விசுவாசம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க. எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க அவரு. ஒண்ணுமே இல்லாதல இருந்து கர்த்தர் அந்த பிள்ளைய கொடுத்துட்டாரு அப்படின்னா, இப்ப அந்த புள்ள தான் மரிச்சிச்சு, எரிஞ்சிச்சு, சாம்பலாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்தே ஏன்னா அது சோர்ஸ் இருக்கு. அதனுடைய அந்த சப்ஸ்டான்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்குது. அதுல இருந்து கொண்டு வர மாட்டாரா? அப்படின்ட்டு அவர் நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு. கர்த்தர் அதை செய்யவே விடல. கர்த்தர் அப்படி செய்யறவரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவரும் கிடையாது. அங்க வந்து தன் மகனை, தன் ஒரே பேரான குமாரனை அங்க சிக்கி இருக்கிறத காமிக்கிறாரு. ஆட்டுக்குட்டி வந்து ஏற்கனவே இங்க சிக்கி இருக்கு. யெகோவா ஈரேன்னு பேரிடுறாரு. அதாவது தேவை வந்ததுக்கு அப்புறம், ஐயோ உனக்கு தேவை வந்துருச்சாப்பா, இந்தா நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் மாத்திரம் கிடையாது. நமக்கு தேவை வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஓடி வந்து நின்றாரு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு, நம்முடைய தேவை ஏற்படுவதற்கு முன்பாகவே வந்து அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அங்கேயே வச்சிடுறாரு. அதனாலதான் அந்த மோரியா மலையில இருந்து பார்க்கும்போது கல்வாரி மலையின் காட்சி தெரியுது. கர்த்தர் உண்டு பண்ணின அந்த ரிட்சிப்பு தெரியுது. கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க, வராங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த விசுவாசம் எப்படிலாம் நமக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து விசுவாசத்தை எப்படிலாம் கத்துக்கிறோம்ல. இன்னும் இது அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட 41 வாரம் 42 வாரம் இந்த இது நம்ம பார்த்துருக்கோம். பெரிய லாங் செஷன் இது. இந்த வசனங்கள் 8ஆம் வசனத்துல 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் வாசிச்சு அதுல இருக்கிற ஒரு அடிப்படையான காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஆனா இதுல அந்த ஃபெய்த்தோட 4 ஸ்டேஜஸ், 4 நிலை, அப்படியே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, கடைசியா ஸ்டேஜ் 4, அந்த அல்டிமேட் ஸ்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு கர்த்தருடைய கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்து ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிச்சு நாம் நிறைவு செய்யலாம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இப்ப நம்ம விசுவாச மார்க்கத்தாராகிய நமக்கு தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இன்ஹெரிட்டன்ஸா நம்ம மீது ஆட்டோமேட்டிக்கா வருது. எப்படி ஒரு பெற்றோருடைய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு தானாக கடந்து போவது போல ஆபிரகாமின் சுதந்திரம் நமக்கு வருது. இப்ப என்ன எப்படி பாருங்க, உங்கள் தகப்பனாகி ஆபிரகாம நோக்கி பாருங்க, அவர் பாருங்க, அவர் ஒருவராயிருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். இப்ப கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாரு. அதே கர்த்தர் தான் இருக்கிறாரு. அதே சுதந்திரம் உங்களுக்கும் இருக்கு. அதே இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கு. 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும். ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல நினைச்சீங்களா? ஆனா அது வந்து இப்ப எப்படியா மாறப்போகுது? ஏதேனை போல மாறப்போகுது. அங்க பொன் விளைகின்ற நதிகள் இருக்கும், குறைவற்ற நதிகள் இருக்கும், குறைவற்ற ஆசீர்வாதம் அங்க இருக்கு. ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதுல உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் உண்டாகும். இப்படிதான் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படி விசுவாசம் எப்படி பேசணும்? இப்படிதான் பேசணும். என் வாழ்க்கை கர்த்தர் அப்படிதான் மாத்துவாரு. அவாந்தர வெளி போல இருக்கலாம், வனாந்தரம் போல இருக்கலாம், ஆனா அவருடைய தோட்டத்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போல நமக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கைய மாத்த வல்லவரா இருக்கிறார். அவர் அதை செஞ்சுட்டாரு. கிருபை அதை கொடுத்துருச்சு. விசுவாசிச்சு அதை பெற்றுக்கொள்ளுங்க.
உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறும். 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்கள் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அப்படியே அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து என் நீதியை சமயமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். நீங்க தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. அது குறிப்பா அந்த 3ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆறுதல் தருவாரு. பாழான காரியங்கள், அவாந்தரமான காரியங்கள், வறண்ட நிலம் போல இனிமே இதுல இருந்து ஒண்ணும் முளைக்காது, இதுல இருந்து ஒண்ணும் வெளிப்படாது, ஒரு நன்மையும் இதுல இருந்து நம்மளுக்கு வராது. நீங்க உங்க வாழ்க்கையை குறிச்சு நினைச்சிட்டு இருந்தீங்க, சில காரியங்கள் அப்படிதான் இருக்கு, ரியாலிட்டி அப்படிதான் இருக்கு அப்படின்னா கூட வேற ஒரு ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. வேற ஒரு ரியாலிட்டி என்னன்னா, அது கர்த்தர் காமிக்கிற ரியாலிட்டி. மாம்சம் காமிக்கிற ரியாலிட்டி என்னன்னா, அது அவாந்திரம், வனாந்திரம், அதுல இருந்து ஒரு நன்மையும் வராது. ஆனா கர்த்தர் காமிக்கிற ரியாலிட்டி என்னன்னா, அத அவருடைய தோட்டத்தை போல மாத்துவாரு. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும், அவரை பாடுகிற கீதம் இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அனைவரும் எழும்பி நிற்கலாம்.